ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 95வது பாட்டு பார்க்க போறோம். வேந்தர்கட்கு அரசொடு வெறுக்கை தேர் பரி வாய்ந்த நல் துகிலொடு வரிசைக்கு ஏற்பன ஈந்தனன் பல்லியம் துவைப்ப ஏகி நீர் தோய்ந்தனன் சரையுநல் துறை கண் எய்தியே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வேந்தர்கட்கு வரிசைக்கு ஏற்பன, தனது சிற்றரசர்களுக்கு அவரவர் பெருமைக்கு ஏற்றபடி அரசொடு வெறுக்கை தேர் பரி வாய்ந்த நல் துகிலொடு ஈந்தனன். அரசும் செல்வமும் தேர் குதிரை நல்ல ஆடைகள் ஆகிய பலவும் ஈந்தான். அதன் பின்பு பல்லியம் துவைப்ப ஏகி பல வகை வாத்தியங்கள் முழங்கச் சென்று சரையு நல்துறை கண் எய்தி நீர் தோய்ந்தனன். சரையு நதி துறையை அடைந்து நீராடினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல அரசொடு துகிலோடு அப்படின்னு வர்ற இடத்துல ஒடு உருபு வந்து உண்மை பொருள்ல வருது. அதாவது நம்ம போன பாட்டுல என்ன பார்த்தோம், அவர் வந்து மெய்முறை கடவுளோருக்கு ஈந்து, அதாவது குலதெய்வத்துக்கு ஈந்து, பிறகு விண்ணுள்ளோர்களுக்கு தேவர்களுக்கு ஈந்து, அதன் பிறகு அந்தணர்களுக்கு ஈந்தார் அப்படின்னு தானே பார்த்தோம். அதனை தொடர்ந்து வேந்தர்கள் அவருடைய தசரத மன்னனுடைய சிற்றரசர்களுக்கு, ஏன்னா அந்த வரிசை ரொம்ப முக்கியம் இல்ல, அதனாலதானே முறைப்படி செய்கிறார்னு நம்ம பாக்குறோம். அதனால அதை, ஏன்னா ஒடு உருபு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒடு உருபு வந்து யாரு முக்கியமானவர்கள் அப்படின்னு குறிக்கிறதுக்கு வரும். ராமனோடு நாய் வந்தது அப்படின்னு சொன்னா ராமனுக்கு தானே முக்கியத்துவம் வரும் அப்படின்னு நான் உதாரணம் கூட சொன்னேன். அந்த மாதிரி ஒடு உருபு வந்து உண்மை பொருள்ல தான் இங்க கொள்ளணும். இல்லாட்டி சிற்றரசர்களுக்கு முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேதியர்களுக்கு செய்ய கொடுக்கற மாதிரி ஆயிடும்ல. அதனால அரசோடு துகிலோடு இது எல்லாமே வந்து உண்மை பொருள்ல தான் எடுத்துக்கணும். என்னென்னலாம் கொடுக்கிறார் அப்படின்னா, வெறுக்கை தேர் பரி வாய்ந்த நல் துகில் இதெல்லாம் கொடுக்கிறாரு. இதுல வெறுக்கை அப்படின்னா இங்க செல்வம் பொண்ணுன்னு அர்த்தம். அதாவது உயர்ந்த ஞானிகளால் வெறுக்கப்படுவதனால் செல்வத்துக்கே வெறுக்கை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனால இங்க செல்வம் என்னென்னலாம் கொடுக்கிறார் அப்படின்னா, செல்வம் தேர் பரி, பரினா குதிரை, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். தேர் குதிரை போன்ற படைகள், அதுக்கப்புறம் துகில் பட்டாடை எடுத்து கொடுப்பது மரபு, அதனால பட்டாடை எடுத்து கொடுத்தல், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதுல பல்லியம் துவைப்ப ஏகி அப்படின்னா பல வகை, நம்ம ஏற்கனவே போன பாட்டிலேயே பார்த்திருக்கோம். இயம்னா வாத்தியங்கள், முரசு மத்தளம் போன்ற வாத்தியங்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அதனால இயம் துவைப்ப ஏகி, இந்த இடத்துல துவைத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், அது அடித்தல் அப்படிங்கிற தொழில குறிச்சு வரக்கூடிய பெயர். அதனால பல விதமான வாத்தியங்கள் முழங்க பெற்று இதெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரையும் நல் துறைக்கண் எய்தி நீர் தோய்ந்தனன் அப்படின்னு வர்ற இடத்துல துறைக்கண் அப்படின்னு வர்றது, கண் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை உருபு. அது எந்த இடத்துல அப்படின்னு இடத்தை குறிச்சு வரக்கூடிய உவமை உருபு. இங்க வந்து சரையு நதியில் சென்று அந்த துறையின் கண் அந்த துறையில சென்று, படித்துறை இருக்குல்ல, அங்க சென்று நீராடினார் அப்படின்னு இடத்தை குறிக்கக்கூடிய வர்றதுக்காக வரக்கூடிய உருபுதான் கண். அங்க நீர் தோய்ந்தனன் அப்படின்னா தோய்தல், இதுவும் தொழிற்பெயர் தான். தோய்தல் அப்படின்னா நீரில் மூழ்குதல், மூழ்கி குளித்தல் அப்படின்னு அர்த்தம் தோய்தல் அப்படின்னா. அதனால சரையும் நல் துறை கண் எய்தி நீர் தோய்ந்தனன் அப்படின்னா சரையும் நதியின் படித்துறையை சென்றடைந்து அங்கே நீரில் மூழ்கி குளித்தான் அப்படின்னு சொல்ல வராரு. பொதுவாகவே யாக யஜ்யங்கள்லாம் பண்ணா, இந்த மாதிரி மிகப்பெரிய வேள்விகள்லாம் நடத்தினா, அந்த வேள்வி நடந்து முடிந்தவுடன் அரசர் வந்து பிற சிற்றரசர்களுக்கும் அந்தணர்களுக்கும் அவருடைய பணியாட்களுக்கும் அவர் நாட்டு மக்கள் சிலருக்கு எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப சன்மானம் வழங்கி அதுக்கப்புறம் போய் நீராடி புத்தாடை உடுத்தி அவர் எல்லாருடைய ஆசி பிரசாதம் எல்லாத்தையும் பெறுதல் மரபு.
அந்த காலத்துல அப்படிதான் நடந்தது. அதனால இப்பவுமே கோவில் திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தா அந்த மரபின்படி எல்லோரும் இதெல்லாம் இந்தந்த யாக யஜ்ஞங்கள் திருவிழா காலத்துல என்னென்ன யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் செய்து அதுக்கப்புறமா தான் கோவில் பூஜை நடந்து பிரசாதம் எல்லாருக்கும் அப்புறமா தான் சாப்பாடு பிரசாதம் என்னவோ அதை கொடுப்பாங்க. அந்த மரபின்படி தசரதன் சரையு நதிக்கு இந்த கேள்வி முடிஞ்ச உடனே சரையு நதிக்கு சென்று நீராடினான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வேந்தர்கட்கு அரசொடு வெறுக்கை தேர் பரி வாய்ந்த நல் துகிலொடு வரிசைக்கு ஏற்பன ஈந்தனன் பல்லியம் துவைப்ப ஏகி நீர் தோய்ந்தனன் சரையு நல் துரைக்கண் எய்தியே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.